நண்பர்களுக்கு வணக்கம். திருவிழா முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி லாஸ்ட் நாள். இன்றைக்கி வந்து காவல் தெய்வத்துக்கு வந்து ஒரு ஆடு விட்டுருக்காங்க எங்கள் சித்தி வீட்டில். அதை வெட்டுறது, அதை வந்து போயிட்டு சாமி கும்பிட்றதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். அந்த கோவில் வந்து எங்கள் ஊருக்கு வெளியில் கொஞ்சம் காட்டு பகுதியில் இருக்கும். அங்கே போயிட்டு சாமி விட போகிறோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விழாவாக இருக்கும். வராங்களா இல்லையா? வேறு எதுவும் இல்லையாடாங்க? சித்தப்பாங்க அவர் அப்படி வந்துடுறாரா? சரி. என்னது சொல்லியிருக்கா? தண்ணி இங்கேருந்து பிடிச்சி போயிடலாம்ண்ணா. ரோடு கணக்குலேயே வந்துடுதோ? சரி, பார்ப்போமே காலையில் ரோடு கணக்கில் வருதுன்னு. இது என்ன, இது பன்னி குடிசியா? பண்ணிதான். கிராமத்தில் எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித்துடுறத அது ஒரு தொழில் தான். ஆமாம், எக்கச்சக்கமாக கிடக்க. அதில் பில்லு எழுதலையா? இந்த ஜாமான் போதும்ல? 3 ட்ரம் தண்ணி பிடிக்கணுமா? இப்போ 3 ட்ரம் தண்ணி. இப்போ எங்கே கலர் கம்பெனி போய் பிடிக்கணுமா? அப்படியே சரி, ரைட்டு. இப்போ வந்து வண்டி வந்து அங்கே நம்ம லோடு ஏற்றி விட்டோம்ல, அந்த வண்டி வந்து இங்கே வந்துருச்சு. இந்த வண்டியில் ஏறி எல்லாமே கோயிலுக்கு போயிடுவாங்க. நம்மளும் வண்டி பின்னாடியே போகிறோம். இந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற காவல் தெய்வம் இங்கே தான் கடைசியாக கிடா வெட்டி திருவிழாவை முடிச்சு வைப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த கோயிலோட கிடா மேலே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மேலே அமைச்சாங்கன்னா நான் அதை உங்களுக்கு வீடியோ இங்கே வந்து இது வந்து பிள்ளையார் கோயில் இருக்கு. இங்க தேங்காய் உடைச்சு நாங்கள் ஈசாமி கோயிலுக்கு போவோம். வண்டின்னு வரல, வண்டி வந்து தேங்காய் உடைச்சிட்டு வந்து கோவிலுக்கு எரி தேங்காய் உடைக்க போகிறோம். பிள்ளையார் கோயிலுக்கும் ஒரு மதுரை சாமி கோயிலுக்கும் எரி தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். என்னது பெட்டி இருக்கா ஐயா? தீப்பெட்டி தாங்க ஐயா, ஒரு 2 நிமிஷம். பெட்டி கொண்டு வரேன்டாமா ஐயா? அங்கே இருக்கா? இந்தாங்க. உனக்கு தனி இடமா? இப்போ நான் அதில் வந்துடுவேண்ணே. இப்போ அங்கே இலக்கிட்டு இருக்குமே. எப்படி என் மேலே படுங்க இலக்கிட்ட? வண்டியை சுற்றி உடைக்கணுமா இல்லையா? என்ன மேலே ஏறிட்டா? அது கருப்பு, அதையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியப்ப. நாய் கூட வருது. சாமி கூட நாயும் கூட வருது. போங்க. இதுக்கு என்னது மதுரை சாமிகளுக்கு தேங்காய். அது எப்படி இங்கே எல்லையை அடிச்சிடலாம்ல? இதுலையே எங்கே சாமி கும்பிட்டு இதுலேயே அடிச்சிருவோம். இது நல்லா அடிச்சிருக்குல்ல.
அது கொஞ்சம் இப்போ ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். கோயிலோட போர்டு இங்கே இருக்குது, கோயிலோட போர்டு இங்கே இருக்குது. இது உள்ளே போகணும், இது உள்ளே போகணும் ஃபுல்லாக. வண்டி எப்படி திரும்ப பாருங்கள். வண்டி திரும்பிடுச்சா? இப்போ நாங்கள் வண்டி கூடயே போகிறோம். நிறைய ஜனம் போகுது. போ. இல்லை அவனுங்க தண்ணி கொண்டு வந்தவன் அங்கே ஒருத்தன் பைக்கில் தண்ணி கொண்டு வரான் பாருங்கள். உள்ளே தண்ணி எதுவுமே கிடைக்காது. தண்ணி பொருள்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஊருக்குள்ள மறுபடியும் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 4 கிலோமீட்டர் கணக்கு ஊர். இந்த 4 கிலோமீட்டருக்கு வரணும். இப்படி காட்டுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றது எவ்வளோ இன்பமாக இருக்கும் பாருங்கள். வேற லெவலில் இருக்கும்ல. டவரும் கிடைக்காது, ஒரு மண்ணும் கிடைக்காது. இவர்கிட்ட பிடிச்சாரு இங்கிட்டு, அவர் இங்கிட்டு காட்டுக்குள்ள வர்றாரு. ஆளுங்க விட்டுருக்காரா? இந்த கோயிலில் சேவல் சூறப்படணும்ல. இந்த முனிச்சாமி, பழைய முனிச்சாமி கோயிலில் இந்த உள்ள கிடக்கு ஒரு சேவல் கிடக்கு. ஆமாம், சுற்றி விட்டு போக வேண்டியதான். சுற்றி விட்டு இங்கே பொங்க வைக்காங்களா எனக்கு தெரியலையே. சும்மா சுற்றி அப்படியா பொங்க வைப்பாங்களா? கிடைக்கணும் தெரியல பார்ப்போம். மண்ணுக்குள்ள வண்டி போகவே போகாது. வண்டி முக்கும் பாருங்க, மண்ணை பாருங்க. வண்டி வந்து மண்ணுக்குள்ள போகவே போகாது. தப்பி தவறி தான் போகணும். வேறு அங்கங்கே பைக் நிற்க வரும். இல்லை என்ன காட்டுக்குள்ள என்ன பண்ணுறானுங்க, ஒதுங்கிருப்பாங்களோ. மழை பெஞ்சு அப்படின்னா அந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கும். உள்ள முயல், விஷப்பாம்பு எக்கச்சக்கம். உள்ள இடத்துல பெரிய அண்டா அங்கே இருக்கு. சமையல்காரது வருவாங்க, டைம் இருக்குல்ல. அந்த சவுண்டு தான், இல்லை வண்டு தான், ஈன்னு சவுண்டு தான். அதான் சரியான டைமு கரெக்டாக மணி அடிச்சிடும். வரு அட்டி அட்டி போயிருமா? போ கீழே பட்டுறான் போட்டுருவோம். அவ்வளோதான் மணி இருக்குல்ல. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கொஞ்சம் இருக்கும். எந்த கோயிலுக்கு எது இருக்கா? அவன் நம்ம அங்கே போங்க வந்து சுற்றிக்கலாம். வந்து இப்படி இறக்கிட்டு வருவோமா? இப்படி இறக்கிட்டு வந்துடும். இறக்கிட்டு வந்துருமா? இப்படி கும்பாபிஷேகம் பண்ணாமல் தேங்காய் உடைக்கிறாங்களே. கும்பாபிஷேகம் பண்ணலன்னா தேங்காய் உடைக்கிறாங்க. பண்ணாங்களா இல்லையா? இல்லை கட்டிக்கிறாங்க. கவுத்தாள நம்மள வண்டி வந்து அப்படி போல இதுல ஏறிடு. இந்த வண்டி உலட்டுது. இல்லைன்னா மேலே ஏறு, இதில் ஏறு. கிட்ட போகலாம், மண்ணுக்குள்ளே போகிறான் போகிறவன். ஓ சின்ன குஞ்சு 2 பேர் இருக்கு. சின்ன குஞ்சு இல்லை, சின்ன குஞ்சு 2 பேர் இருக்கு. தம்பி நீங்க ஓட்டக் கொண்டு சரி பஞ்சரானாலும் நாளை போவான். யாவது சொல்லிச்சுக்க குட்டியானதுக்கும்ல எது குட்டியானையில யாரு அவங்களே ஏத்தாங்களா? ஒன்னே வண்டி பஞ்சரான வண்டி ஏற்றுவாங்களா? வண்டியை கொண்டு ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் உள்ள போகும். இவரு வண்டியா? இவரு வண்டி உப்பளமா? ஒரு எல்லாம் வெளியே வந்த ஆளுக்கு தான். எல்லாம் வெளியே ஒதுங்க வந்த ஆளுக்கு தான்.
இல்லை என்ன போக போக போய்கிட்டே இருக்கேன் என்ன வேண்டாமா இன்னும் அந்த சின்ன கோயிலே வரல. காடு அடர்ந்த காடு. சும்மா விட முடியல. எதிரையே ஒரு கோயில் தெரியுதா, அந்த கோயில் வந்து ஒரு சேவல் நேர்த்தி கடன் இருக்கு. சேவலை வந்து நேர்ந்து அப்படியே உயிரோட விட்டு போயிடுவோம். நினைச்சல் நிற்கிதோ இங்கே வந்து அது கோயில் கட்டுறதுனால அதை வந்து தேங்காய் உடைக்க கூடாம்பாங்க. கும்பாபிஷேகம் பண்ணாமல் பார்ப்போம் என்ன சூழ்நிலைன்ட்டு. முன்னாடி போ. ஏய் சுற்றி ஒரு கடவுள் வெடிட்டாங்கப்பா. எல்லாம் கோயிலுக்கு நடந்தனா இடம் நினைக்கிறேன். சரி பாட்டு இந்த ஆள் எங்கே கிடக்காரு? இவர் தான் அந்த கோயிலோட பூசாரியா? நார்மலாக இந்த கோயிலில் எப்போதும் இவர் தான் இருப்பார். அதனால் யாராவது வந்தாங்கன்னா பூஜை பண்ணிக்குவாங்க. சுற்றி கருவேல மரக்காடு தான் பாருங்கள். இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் வந்துருப்பான். 4-5 கிலோமீட்டர் வந்துருப்பா. 5 கிலோமீட்டர் வந்திருப்போம். பழைய கோயிலா இது வந்து இந்த முனிசாமி கோயிலோட பழைய கோயில். இங்கே தான் பொங்கல் வைக்க போகிறோம். இங்கே ஒரு பொங்கல், அங்கே கிடா. பழைய கோயில் இது. இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு சேவல் இங்கே விட்டு போயிடுவோம். இது பழைய கோயில். எது வேறு எங்கள் ஆதிலிங்க நடடா. இப்போ வந்து சேவலை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சேவல் இங்கே விட்டுட்டு கிடாய் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம். ஐயப்பா இப்போ அந்த கோயிலில் போய் ஜாமான் இறக்க போகிறோம். ஆடு ட்ரம்மு எல்லாமே வந்து அந்த கோயிலில் இறக்கிடுவோம். இதான் பெரிய கோயிலாமே. யாரு இந்த கோயில் கிட்டே ஒரு உப்பளத்தை போட்டு ஏரியாவே நாசம் பண்ணிட்டாங்க இந்த இவனுங்க. ஆற்ற மறைச்ச மாதிரியே இருக்குல்ல இது. இது வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடு பார்த்துக்கிட்டு அந்த வேம்பாறு ஒரு ஆறு இருக்குது. அதுலேருந்து உபரி நீர் வந்து ஓடி அனுப்பியூர் வழியாக கடல் கூடும். எங்கள் ஊர் இதெல்லாம் கதவாளியை பாருங்க, ஓட்டு மேலே நிற்கி நிறைய கதவாளி கிடக்கும். இந்த இது வழியாக எங்கள் நரிப்பூர் வழியாக கடற்கரைக்கு போடும். இதுதான் கோயிலுக்கு வந்தாச்சு. செட்டுக்கிட்டு போட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலில் வந்து சிலை வழிபாடு இருக்கு. நிப்பாட்டு. இந்த கோவிலில் வந்து சிலை வழிபாடு இருக்காது. இது வந்து பீடமலை. நான் இது என்னென்னு நான் வந்து கேட்டு சொல்கிறேன். இதோட அமைப்போட பேர் இந்த அமைப்போட பேர் என்னன்னு நான் கேட்டு சொல்கிறேன். எனக்கு வந்து சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு பீடம்னு சொல்லுவோம். நான் என்னென்னு கேட்டு சொல்கிறேன். இதுதான் இங்கே வந்து சாமி. 3 சாமி இருக்கா? 1 2 3 சாமி. 3 சாமிக்குமே மணி இருக்கும். இங்கேயும் மணி இருக்குது. ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் வந்து பெரிய லெவலில் விசேஷம் நடக்கும். பெரிய லெவலில் விசேஷம் நடக்குங்க இந்த கோவிலில். அதேமாதிரி இங்கே ஒரு கம்மா இருக்கா. அந்த கம்மாயில் வந்து தண்ணி எடுத்து புழங்குவாங்க. கம்மா ரொம்ப தண்ணியோடு கிடக்கு. இப்போ மழை தண்ணி இல்லாதனால வறண்டு போய் கிடக்கு தண்ணியில். அதேமாதிரி நான் சொன்ன பற்றிலாம் உப்பளம் அங்கே பாருங்க. இங்கே ஆரம்பித்து நான் கை காட்டுற மாதிரி இங்கே ஆரம்பித்து கண்ணுக்கு தெரிய வரைக்கும் உப்பளத்தை போட்டாங்க. எப்படி அளவு பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, அது வந்து ஒரு வேளை இடத்துக்காரங்க போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து சாமான இறக்கி வச்சிடும். இப்போ இறக்கி இங்கே வச்சிடலாம்ல. பண்ணுங்க அன்லோட் பண்ணுங்க. பண்ணது வேப்பமரத்தை கட்டி போகிறேன். இல்லை வேப்பமரம் அவன் எக்கு போட்டு தான் கடிச்சிட்டு கிடக்கும்டா. கத்தாமல் கிடக்கும்டா.
அது ஒன்றும் பண்ணாதுல ஒரு நாளுக்கு. நீ இதில் உள்ள நீ கோயில் போய் என்னைக்காவது சாப்பிட பார்த்துருக்கியா? ஆ பார்த்துருக்கியா? இல்லை யாரோ போடத்தானே செய்கிறாங்க. 4 தான் சாப்பிடும். இது இன்னும் உள்ள செல வைக்கலையோ? செல வைக்கிறாங்களா? செல வைக்காங்களா? 5 அடி சிலை. 5 அடி சிலையா? நம்ம ஃபோன் நம்பர் இது. ஆ அது அவங்க அது வரைக்கும் இந்த மரம் தான். இதை பிடிங்கிடுவாங்க. ஆ இதை பிடிங்கிட்டு ஆ இது கீழே இறக்கி சுற்றி வர்றாப்புல செட்டு போடுறாங்களா? ஆமாம். ம் பொங்கவே இல்லையா? பொங்க போகுது போட்டோம் கரண்டி தண்ணி மொக்க சட்டி ஒன்று பிடிக்கல. அவ்வளோதான், அடுத்த அரிசியை போட்டு இறக்க வேண்டியதுனா. இதில் ஒரு 4 பேர் நிற்கிறாங்க பாருங்க. இல்லை என்ன பார்க்குறிய? என்ன ஓனனா? பாம்பு தோலை எங்கே இருக்கு? பாம்பு தோல் ஆ எங்கே இருக்கு? பாம்பு தோல் இப்போ தான் பார்த்தியா? அதுலேயே காணும். எங்கே இருக்கு? எங்க இங்க எங்க பாம்பு தோல் இருக்கு? அந்த இருக்குல்ல, அந்த அந்த இதே போல பாத்தியா பாம்பு தோல்னு? அந்த இடக்கு ஒரு பாம்பு தோல் எப்படி பாத்துருக்காங்க பாரு. அந்த தொங்குது வரல வெள்ளையா, சின்ன மீடியம் தான். பச்சை பாம்பா இருக்கும். கொம்பரி முக்கனா? கொம்பரி முக்கு நடத்து இதே போல பாத்தீங்க நீங்க? டேய் வா, அது என்ன கீழே போடாத, காலை உடைச்சிடாண்டு போனீங்கன்னா. இந்த 4 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஓனான்னு பிடிச்சி வைக்கிறாங்க. என்னடா பண்றீங்க இப்ப? அவ்வளோதான், இதை இது பண்ணி சுற்றி விட்டுற வேண்டியதானா கோழியை? அப்படியே விட்டுருவாங்களா? ஆ ஐயா, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, தூர போடு. வேலை செய்ய அவ்வளோதான். வேண்டுதல் நிறைவேறிச்சா? பிடிக்கிச்சா? அவ்வளோதான். இனிமேல் இந்த சேவலுக்கு தான் நிற்குமா இது சாப்பாடு? அதுக்கு வாரம் தீனி போடணும். சந்தனத்தராவு சந்தனத்தராவி நான் ஒரு பாகம் எடுத்து அளந்து வச்சு வெட்டி ஆயிட்டு வையான்னு அவர் சொன்னார். கிடக்கணுமாம்மா கம்பி கிடக்குமா அந்த கடையில், நீ கம்பி வாங்கிட்டு போனீங்கன்னா அதில் மாதிரி. இப்போ இந்த கோயிலோட வேண்டுதல் முடிஞ்சிச்சு. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு, சேவலையும் விட்டாச்சு. சேவல் வந்து அங்கே சொல்லி தெரியுது. இனிமே அந்த கோயில் தூரத்தை திருப்பி பாருங்கள், ஒரு செட்டு ப்ளூ கலர் செட்டு, அங்கே போக வேண்டியதான். அங்கே வந்து ஆடு நேர்த்திக்கடன் இருக்குது, அங்கே அந்த நேர்த்திக்கடனை போய் நிறைவேற்ற வேண்டியதான். இந்த கோயிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து இந்த பீடங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பீடங்கள் ரெடி பண்ணுறாங்க, இன்னொரு சைடு வந்து சமையலுக்கு உண்டான வேலைகள் வந்து ரெடி ஆகுது. இன்னொரு சைடு சாப்பிட போகிறாங்க. இந்த சாப்பாடு அரிசியை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்றது கம்மலில் சொல்லுங்கள். என்ன தம்பி, சிவப்பரிசியா? மட்டை
நீ தட்டு கொண்டா நீ அரு இல்ல இப்போ கழுவுறாங்களா அது வந்து முனியசாமி. கிடாய் நேர்த்தி கிடமே முனியசாமிக்கு தான். அதே மாதிரி 3 பீடத்தையுமே கழுவிடுவாங்க. கழுவி படையல் போட்டு பூஜைக்கு ரெடி பண்ணுவாங்க. இந்த காட்டுக்குள்ளே பொங்கல் சமையலுக்கு கேஸ்லாம் கிடையாது. இங்கே சுற்றி கிடக்கிற முள் கட்டைகளை எடுத்து வந்து பண்ணிக்குவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டிருக்கோம் பொங்கல் வைக்கிறதுக்கு. இப்போ அடுத்து வந்து என்ன மச்சான் இது அடுப்புக்கா? கறி சமைக்கிறதுக்கு நான் அங்கிட்டு போய் சொல்லி உடைக்காங்க பொங்கலுக்கு. லே சொல்லி அப்படிலாம் இல்லை. ஆமாம் ஆமாம் பொங்க போதுமல போதுமா எடுக்குவா? ஆ பொங்கல் வச்சு இறக்கிட்டாங்க. பொங்கல் வச்சுட்டு படையல் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் படையல் ரெடி ஆகிட்டுருக்கா. இங்கே படையல் வச்சாச்சு, இங்கேயும் படையல் வச்சாச்சு. பொங்கல் வச்ச பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டையும் வச்சு படையல் வச்சுட்டாங்க. இங்கேயும் படையல் வச்சுட்டாங்க. சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா கடாயை வெட்டிடுவாங்க. வீரமல் அம்மாலாம் முனியசாமி கூட பிறந்ததா? ஆனால் வேட்டைக்கு போகிறவங்க அவங்க வந்து வச்சுட்டு கருப்பு சாமி இதில் வச்சுட்டு வீரமெல்லாம் அதில் வச்சுட்டு வேட்டைக்கு வருவாங்க. நம்ம பார்த்துட்டோம். இது இப்போ 2 சாமிக்குமே பாட்டில் வைக்கணுமா? எப்போ எப்படின்னா வாட்டி ஊற்றி விடணும். அப்படியே பொல பொல கிடா வெட்டணும், சமையல் பண்ணணும், அப்புறமா சாப்பிடணும். என்ன பண்ணுறது? இந்த அறுவாளையும் இந்த சிரட்டையில தான் திருநெல்வேலி சிரட்டை அந்த சிரட்டையும் அந்த குத்துக்கல்ல ஜாக்கிரதை பண்ணிக்கிறார். அன்னி மூக்கு வரைக்கும் ஏய் என்ன வேலை பார்க்கலே வாங்களே. தேங்காய் சீத்தை ஒன்று தண்ணி கிடாய் இந்த சாமிக்கு தான் வேண்டியதுனால அந்த கிடாயை கொண்டு வராங்க. கை எடுத்துரு கிடா வெட்ட போகிறது யாரு? டேய் அப்படி பேசக்கூடாது. கேட்குறா அப்படியே அணைச்சி விட்டுட்டு அப்படி வைக்கணும். இந்த பக்கம் தண்ணி வாங்கடா, அப்படி விசாரமா கொடுக்கா. குளிக்கிருச்சுல, பூஜை கொஞ்சம் மிகுதி குளிக்கிருச்சு. இதை வந்து பழி கொடுத்துருவாங்க. கொடு. அதுக்கு அவன் கையில் பிரச்சனை கொடு.
இப்போ அந்த ஆடு வெட்டுறவங்களுக்கு தட்சணை கொடுக்குறாங்க. பார்த்து அப்படி கொடுக்காதீங்க, பார்த்து கொடுங்க. தூரத்தில் ஆடு வந்து வெட்டுறாங்க, அதாவது இப்போ படையல் பண்ணுறாங்க, சாமிக்கு வந்து காணிக்கை கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு லைன், ஜெயகாந்தனோட ஒரு லைன் தான் ஞாபகத்துக்கு வருது. இருக்கிறதோ இல்லையோ இருப்பதை நம்புங்கள். கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு கடவுள் இல்லை, கடவுள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு எதை பார்த்தாலும் கடவுள் தான். கருணையும் கடவுள் தான். கிராமத்தில் உள்ள மக்களுக்கு இது எல்லாமே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கடவுள் மேலே அதிகமாக இருக்கிறதுனால இதை அவங்க பண்ணுறாங்க. இப்போ வந்து ஆடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோலை உரிச்சிட்டு வழக்கம் போல் கறியை வெட்டி போட்டாங்க அப்படின்னா பாய் உரிச்சாச்சு. கறியை வெட்டி போட்டாங்க அப்படின்னா சமையல் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. கறிக்கு தேவையான அனைத்து வகையான பொருள்களும் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க. சமையல் பண்ணி இறக்கிட்டு இந்த மண் தரையில் சாப்பாடு நடக்கும். மண் தரையில் இலையை போட்டு சாப்பாடு பந்தி நடக்கும். ஆட்களும் ஒவ்வொருத்தருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி அதுக்குள்ளே இலை வெட்ட ஆரம்பிச்சா? அம்மா வெட்டினா சோத்துக்கு இலையை வெட்டி வேண்டியதானே. இது எனக்கு எத்தனை இலை வருது? 110 இலை. ஆள் வர்றது ஒரு 200 ஆள் இலைக்கு ஓட ஆமாம், தண்ணி கோத்துற போகுது. இது அந்த பளிங்கு மாதிரி வச்சாரு சாப்பாடு. இது என்ன அரிசி? இதேம்மா இது? இல்லை, நேற்று இருக்கங்குடி கோயில்ல சமையல் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய அண்டாவில் சோறு அண்டா தண்ணி வச்சு இறக்கும் போது சிவாஜியா நவாப்பா? நவாப்பு. அந்த தண்ணி 1 மணி நேரம் கழிச்சு சாப்பாடை கீழே இறக்கி வச்சுட்டு அதை எடுக்கும்போது தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லை. எப்படி? அந்த தண்ணி வந்து இறக்குனதுக்கு அப்புறம் தான் குடிக்க முடியும் தண்ணி. அந்த அரிசியா? கறி ரெடி ஆகிட்டே இருக்கு. அவ்வளோதான், இறக்கிட்டாங்க. அடுத்து பந்தியை போட்டு சாப்பிட வேண்டியதான். சித்தப்பா நல்லா வந்துருக்கு சித்தப்பா. நல்லா உப்பு எல்லாம் டேஸ்டாக இருக்கு.